கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று பார்க்கும்போது கிறிஸ்துவ வாழ்க்கை பூமிக்குரிய காரியம் கிடையாது, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம். கிறிஸ்தவங்களுக்கு வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படும். ஆகவே நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இந்த பூலோகத்தின் காரியத்தை அதிகமாக நாட்டம் இருக்காது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாக செலவு பண்ணணும். கர்த்தருக்கு இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, விசுவாசிகளை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியானாக்கா ஜனங்களை தேவன் பக்கமாக இழுக்கணும். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அவங்க மாளிகையாய் இசைவினைப்பாய் மாளிகை கட்டப்படுவார்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள்லாம் தேவராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஊழியங்களை கட்டும்படியாய் நாம் செயல்பட வேண்டும். பரலோகத்தில் உள்ளவைகள் பூமியிலும் செய்யப்படுவார்னு சொல்லப்படுது. அது தேவனுடைய ராஜ்யம்தான். தேவ ஜனங்களாக மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானசாரணம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு தெய்வ மக்களாய் நாம் நாட்களிலே ஜனங்களே நம்ம ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வர வேண்டும். தேவன் அறியாத மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும். வசந்த சோதியை கொண்டு வர வேண்டும். பார்த்தீங்கன்னா மிகவும் கடைசி நாட்களாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கிறிஸ்துவ சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவருக்கு அவர் பணிகளை செய்யணும், அவர் ஊழியத்தை செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பூலோகத்தை கொஞ்சம் நம்ம சிரமப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். தேவனுக்காக கொஞ்சம் வெயில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவன் சொன்ன வார்த்தையை நம்ம அறிவிக்கணும். அதுக்கு முடியலன்னு சொன்னால் ஆளுகளை வச்சு செய்யணும். அதுக்கு செய்யக்கூடியவங்களை அதுக்கு உதவி செய்து சுவிசேஷம் அறிவிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. நம் நாட்களில் புறப்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.